இந்த படத்துல வர்ற பேய் தான் நம்ம ஹீரோ. பாழடைஞ்ச பங்களால அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். நெறைய பேய்களுக்கு கீழே அவன் அடிமையா நெறைய வேலை செஞ்சுகிட்டு இருக்கான். இன்னும் கேட்டா அவன் தான் அந்த பங்களாவோட ஓனரு. அந்த பங்களால இருக்கிற பேய விரட்டுறதற்காக நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. அவன் மேல நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன ஆசை. அதனால அந்த ஹீரோ எனக்கு தேவையானதெல்லாம் அந்த ஹீரோ செய்றான். அந்த ஹீரோ பேய் எல்லாமே செய்து நெறைய சாப்பாடெல்லாம் செஞ்சு குடுக்குது. அவளுக்கு தேவையானது எல்லாமே பண்ணுது. ஆனா அந்த பேய் பாவம் அந்த பேயோட அப்பா வந்து ஒரு சயின்டிஸ்ட். அவர் உயிரோட இருக்கும்போது ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருந்தாரு. அந்த மருந்து என்னன்னா, யாராவது இறந்துட்டாங்கன்னா, உயிரோட அத கொண்டு வர்ற மாரி ஒரு மருந்து கண்டுபிடிச்சாரு. நம்ம ஹீரோயின் அந்த மருந்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, ஹீரோவ உயிரோட கொண்டு வர முயற்சியில ஈடுபடும்போது, அந்த ஹீரோயினோட அப்பா வந்து இறந்து போறதுனால, பாவம் அந்த பேய் அந்த மருந்த வந்து அந்த ஹீரோயினோட அப்பாவுக்காக விட்டு குடுத்தது. அதனால அந்த ஹீரோயினோட அப்பாவும் உயிரோட வந்துடுறாரு. ஆனா அந்த பேய்க்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்ல. கடைசியில பாவம் அந்த பேய் ஏமாந்து போச்சு. அத பார்த்த ஒரு தேவத, நேரில் வந்து அந்த பேய்க்கு உயிரோட வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்குது. அது கூட கொஞ்ச நேரம் தான் உயிரோட வந்து அந்த ஹீரோயின் கூட அவன் அன்பா வந்து பேசி கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுறான். இதுதான் அந்த கதை.